கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மலப்புரம் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த காட்டு யானை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கரையேறியது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். மழை கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா வயநாடு, மலப்புரம் மாவட்டங்கள்ல அதிக அளவுல பெய்து வருகிறது. இந்த நிலையில நம்ம கடந்த சில நாட்களாகவே பார்த்திருப்போம். இந்த பல பகுதிகளில் காட்டாறுகளை கடந்து செல்லும் போது யானைகள் இந்த காட்டாற்று வெள்ளத்துல சிக்கி அடித்து செல்வதும், அங்கிருந்து அது தானாகவே அந்த கரையை சேர்ந்து தப்பித்துக் கொள்வதும் பல இடங்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில தான் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா மலப்புரம் பகுதியில ஒரு காட்டாறை கடந்து செல்வதற்காக முயற்சி செய்த ஒரு காட்டு யானை சுமார் 1 மணி நேரம் அந்த தண்ணீர்ல சிக்கி தவித்து இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல முயற்சி செய்தும் முடியாம போய் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த யானையின் ஒரு சோர்வடைந்த ஒரு கட்டத்துல தான் அந்த யானை கரை பகுதியை நோக்கி சென்று அந்த இடத்துல இருந்து அது உயிர் தப்பித்திருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மலப்புரம் அதே போல வயநாடு பகுதிகளில் காட்டாறுகளை கடந்து, அதாவது உள் வனங்கள்ல இருந்து காட்டாறுகளை கடந்து இந்த யானைகள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்வது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வாக நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தான் இந்த மலப்புரம் பகுதியில் இந்த காட்டு யானை தண்ணீர்ல சிக்கி சுமார் ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு நீந்தி கரை சேர்ந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.